நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த இஷ்யூ பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த இஷ்யூ வந்து பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, செம்ம இஷ்யூ ஆயிடுச்சுங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர இஷ்யூ ஆயிடுச்சு. சைனால இது ஒரு ஹெட்லைனாவே மாறிச்சு. இந்த மாதிரி கரூர்ல இவ்வளவு இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டாங்க இங்க மட்டும் தான் அப்படின்ட்டு. வேர்ல்ட் வைடாவே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்த நியூஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம டிவிகே மேல வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ரொம்ப லேட்டா வராரு, இதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டிஷன்ஸை வந்து இவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு, இவங்க தொண்டர்களும் ஃபாலோ பண்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ்லாம் வந்து சில அறிவுரைகள்லாம் சொல்றாங்க, அதை எதுவுமே வந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்க டிவிகே ஆளுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவர் 3-4 மணி நேரம் லேட்டா வராரு, தாமதமா வரதுனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ தாமதமா வந்தா கூட்டம் நிறைய வரும் அப்படின்றனால இவர் தாமதமா வராரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம புஷி ஆனந்த் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து தலைமறைவு, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, நாங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம் அவரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட செயலாளரை வந்து மதியழகனையும் வந்து அவர் மேல கேஸ் போட்டாங்க. அவரையும் வந்து நேற்று ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம், தலைமறைவுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவரை கைது செஞ்சிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் தான் அவரை விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, எப்பா தலைவனை பார்க்க கூட்டம் வரதாப்பா செய்யும், 10,000 பேர் என்ன 15,000 பேர் என்ன, 7 பேர் வந்தா என்னப்பா, நீங்க வந்து உங்க வேலையை சரியா செய்யுங்க, பாதுகாப்புங்க, போலீஸ் எல்லாம் எங்க போறீங்க, நீங்க இப்போ ப்ரொடெக்ஷன் பண்றது தானேங்க நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிக்கும் இவ்வளவு பேர்லாம் வரமாட்டாங்க, டிவி கேக்குனா இவ்வளவு பேர் வருவாங்க, அதை முன்கூட்டியே நீங்க பார்த்து இவ்வளவு பேர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்க வேணாமா அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு உயிரை கூட அவங்களால காப்பாற்ற முடியல, ஏன் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் எல்லாரும் போறீங்க, எல்லாரையும் அங்க ஏன் சேர்த்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. எல்லாரும் வந்து விஜய் அகைன்ஸ்டா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் வெளியே தெரிய அப்புறம் வந்து விஜய்க்கு கூட வந்து இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய்க்கு சப்போர்ட்டா. எல்லாரும் இப்போ சொல்றாங்க விஜய்க்கு எல்லாம் அகைன்ஸ்ட். ஆனா உண்மையிலே இப்பதான் விஜய்க்கு பின்னாடி எல்லாருமே நிக்கிறாங்க. விஜய் பாத்துக்கலாம், என்ன வேணாலும் பாத்துக்கலாம், வாங்க உங்க சைடு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் சரி பொதுமக்களும் சரி ஓரளவுக்கு எல்லாரும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.